ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த ஒரு கட்டமைப்பை மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் இன்றைக்கு சங் பரிவார் கூட்டங்கள் அது திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் சாதி சங்கங்களை ஒருங்கிணைச்சு கூட்டம் நடத்தி பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை கட்டமைச்சாங்க. தென் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாதி தான் இவ்வளோ ஒரு சாதி வெறியோட குறிப்பாக அந்த தேவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கள்ளர் மறவர் இவங்ககிட்ட தான் மூர்க்கமான ஒரு சாதி வெறியை நம்ம பார்க்க முடியுது. தேவேந்திர ராஜன் ஒரு தம்பி கபடி போட்டியில் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்காரு. கபடி குழு வெற்றி பெற்ற ஒரே காரணத்துக்காக பேருந்து இறக்கி ரொம்ப கொடூரமாக வைக்கிறாங்க. குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இப்போ தேவேந்திர குல சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி அதிகமாக படுகொலை செய்யப்படுறாங்க. கோடி மீனாட்சிபுரம் கலவரம்ன்ற அரசும் சாதி வெறியர்களும் இணைந்து நடத்தின ஒரு பெரிய ஒரு கலவரம் தான். பெருங்குல வன்முறையே அரச பயங்கரமான ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எல்லாம் கண்கூடா நடந்ததுதான். தென் மாவட்டங்களில் நாங்கள் ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை அப்படின்ற அந்த விதை மாணவர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு ஆழமாக போய் விதைக்கப்பட்டது. திமுகலையும் அதிமுகலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தென் மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துறதுனால அவங்க செய்யக்கூடிய அந்த கிரைம் குற்றங்களுக்கு பாதுகாப்பாக இந்த ரெண்டு கட்சிகளுமே இருக்குது. இப்போ அதனால் அவங்க ஈஸியாக சாதிய கட்டமைப்பு, பெண்களுக்கு எதிரான கட்டமைப்பு, இதுதான் சனாதனம், இதுதான் மனு தர்மம், வர்ணாசிரம கோட்பாடு. இங்க முழுக்க மனிதர்களை மூளையை கரெக்ட் பண்ணி கிராமங்கள்ல ஒரு சாதிய ஒடுக்குமுறை நடந்துச்சுன்னா காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுக்க முடியாது. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா மேலும் அடிப்பான், மேலும் ஒடுக்குமுறை செய்வான். அடிச்சானா அடி வாங்கிட்டு இருக்கும். வீசிய அரசு பகைத்துக் கொள்ளாது. பாதிக்கப்பட்ட மேலேயே குற்றவாளி ஆக்குறது தான் அரசு. இதுதான் அரச பயங்கரவாதம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ் சமூகத்துக்கு எதிரான கட்சி, பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான கட்சி. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூலிகளா இருக்கணும், யாரும் படிக்க கூடாது, பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாட்டை ஆளணும். இதுதான் RSS உடைய ஃபார்முலா. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது விடுதலை சிறுத்தை கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் பாவலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாட்டில் சாதி வெறி கொலை தொடர்ந்து அதிகரித்துட்டே இருக்கு. குறிப்பாக தென் மாவட்டங்கள்ல அதிகரித்துட்டே இருக்கு. இதற்கு முன்னாடி நாங்குநேரியில சின்னத்துரை அவர்களா இருக்கட்டும், இப்போ திருநெல்வேலியில தேவேந்திரன் அவங்கள வெட்டி கொலை முயற்சி அவர் மேல நடந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து அதிகரித்துட்டே இருக்கு. இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி எப்ப கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்திய சமூக கட்டமைப்பு ஒரு சாதிய கட்டமைப்பா இருக்கின்ற காரணத்துல உடனடியான ஒரு முற்றுப்புள்ளியில அதில் வைக்கவே முடியாது. இதுக்கு எல்லோருமே ஒரு கூட்டு பொறுப்பு தான். அது இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகள், சமூக இயக்கங்கள் எல்லோருமே இதுக்கு ஒரு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு சூழலில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். உலகமே வெவ்வேறு கட்டங்களை நோக்கி போயிட்டுருக்கு. குறிப்பாக இன்றைக்கி AI என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை நோக்கி போயிட்டுருக்கு. உலகமே வேறு வடிவத்தை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் இந்தியா மட்டும் பின்னோக்கி போயிட்டுருக்கு. சாதி, மதம், பெண்ணடிமைத்தனம், மூட பழக்க வழக்கங்கள் போன்ற இந்த பிற்போக்குத்தனமான ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அந்த ஒரு கட்டமைப்பை மறுபடியும் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கு அந்த சங் பரிவார் கூட்டங்கள் அது திட்டமிட்டு அதை செஞ்சிட்ருக்காங்க. அவங்களுடைய ஐடியாலஜியை உள்வாங்கினவங்க சாதி சங்கமாக இருக்கிறாங்க, அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க. இவர்கள் விதைக்கின்ற விதை இருக்குல்ல, இந்த விதை தான் இன்றைக்கு பள்ளி மாணவர்கள் வரைக்கும் ஊடுருவி போய் அதை போய் சேர்ந்துருச்சு. பொதுவாக சின்ன பசங்க தப்பு செஞ்சால் பெரியவங்க தட்டி கேட்பாங்க. இன்றைக்கி அப்படி ஒரு சூழல். பெரியவர்கள் தான் அதற்கு தூண்டுதலாகவே இருக்காங்க. ஆமாம், தூண்டுதலாக இருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி நாங்குநேரியில் சின்னத்துறைன்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி மாணவன் ரொம்ப கொடூரமாக வெட்டப்பட்டான். அவருடைய தங்கையும் சேர்ந்து தாக்கப்பட்ட, உயிருக்கு போராடி அவங்க மீண்டு உயிர் பிழைத்து வந்தது பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அதே போன்று நம்ம சிவகங்கை மாவட்டத்தில் மேலப்படாவூர் அப்படின்னு மானாமதுரை பக்கத்தில் மேலப்படாவூர் கிராமத்தில் ஐயாசாமின்னு ஒரு கல்லூரி மாணவன் புல்லட்டில் சொந்தமாக அவங்க கை காசு போட்டு புல்லட் வாங்கி ஓட்டுறாங்க. ஒரு புல்லட்டு கூட ஒரு அவன் வாழக்கூடிய மண்ணின் மைந்தான் அவன் வாழக்கூடிய ஊரில் ஓட்ட முடியாத ஒரு சூழல். அந்த அளவுக்கு இங்கே இந்த சாதிய வன்மம், சாதிய பகை, சாதிய கூறுகள் இங்கே கட்டமைக்கப்படுது. இது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போகுது.
இதை வந்து இதுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியவோ ஒரு இயக்கங்களையோ ஒரு சாதியோ நம்ம சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக இந்த சமூகம்தான் வந்து இதற்கு பொறுப்பு. ஏன்னா இங்கே சாதி அடிப்படையிலான அரசியல் வந்து இங்கே மேலோங்கி வந்துட்டுருக்கு. குறிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் வந்து தொடர் தோல்வியிலேருந்து தங்களை வந்து மீட்டுருவாக்கம் செய்வதற்காக எல்லா மாவட்டங்களையும் போய் கூட்டம் நடத்தினாங்க. சாதி சங்கங்களை ஒருங்கிணைச்சு கூட்டம் நடத்தி இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான ஒரு வன்மத்தை வந்து கட்டமைச்சாங்க. எல்லா சாதி மத்தியிலும் அந்த ஒரு சாதி சங்கங்களை கூட்டி ஒரு வன்மத்தை விதைக்கும் போது அவங்க வந்து அந்தந்த சாதி வந்து அவங்கவுங்க சாதி இளைஞர்கள்ட்ட வந்து அதை விதைக்க தானே செய்வாங்க. ஸோ அப்படி தான் வந்து இது போயிட்டுருக்கு. இப்போ தென் மாவட்ட நிலவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாட்டை வந்து மேற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், வடமண்டலம், தென்மண்டலம் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சாதி தான் வந்து இவ்வளோ ஒரு சாதி வெறியோடு வந்து குறிப்பாக அந்த தேவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய அந்த கள்ளர் மறவர் இவங்ககிட்ட தான் வந்து மூர்க்கமான ஒரு சாதி வெறியை நம்ம வந்து பார்க்க முடியுது. என்னென்னா கிட்டத்தட்ட வந்து இந்த 50 ஆண்டுகளில் ஒரு அரசியல் எழுச்சி வந்து இடைநிலை சாதிகள்கிட்ட போய் சீக்கிரிச்சு. அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கு வந்து அந்த சாதி அரசியல் எழுச்சி அப்படின்றது அவர்கள் கையாளக்கூடிய இந்த சாதி நடவடிக்கைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக வந்து அமைஞ்சு போச்சு. அது திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல, ஒரு அரசியல் அங்கீகாரம். கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்லேருந்து மேலே வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அவங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இங்கே இயல்பாக வந்து உருவாகி போச்சு. ஒரு ஊராட்சி மன்ற தலைவர், ஒரு ஒன்றிய கவுன்சிலர், ஒரு மாவட்ட கவுன்சிலர், மாவட்ட குழு தலைவர், மேயர், அதுக்கு மேலே வந்து சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மாநில அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி வந்து அதிகாரமுள்ள பதவிகளில் வந்து கூடுதலான வாய்ப்புகள் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு கிடைச்சது. திமுக, அண்ணா திமுக கிடைக்கிறது. இது என்னன்னா அந்த சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு அரசியல் பாதுகாப்பு வந்து அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தோடனே இந்த சாதி அடிப்படையிலான ஒரு மேலாதிக்கத்தை வந்து அவங்க வந்து அதை நிரூபிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கக்கூடிய அந்த அரியநாயகபுரம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய தேவேந்திர ராஜன் ஒரு தம்பி கபடி போட்டியில் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரராக இருந்திருக்கார். அவர் இடம்பெற்ற அந்த சக்தி விநாயகர் கபடி குழு வெற்றி பெற்ற ஒரே காரணத்துக்காக அவர் ரொம்ப கொடூரமாக அவர் ஊரில் இருந்து பள்ளிக்கு போகிற இடத்துல ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவன் பள்ளிக்கு பேருந்துலேருந்து இறக்கி வந்து ரொம்ப கொடூரமாக வெட்டியிருக்காங்க. இன்றைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் வந்து மருத்துவமனையில் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை ஐகிரவுண்டு அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காரு. அவர் உயிர் பிழைத்து வரணும்னு தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய தகவலாம் ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு பாருங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து கல்லூரி மாணவன் பைக் ஓட்டினா வெட்டுறாங்க. சின்னத்துறை வந்து நாங்குநேரில் வெட்டப்பட்டார். இப்போ வந்து தேவேந்திர ராஜ் வந்து கொடூரமாக வெட்டப்பட்டிருக்காங்க. இந்த 3 பேரையும் பார்த்து இந்த 3 பேருக்கும் உள்ள பின்னணியை பாருங்களேன். ஒருத்தர் பைக் ஓட்டினால கை வெட்டப்படுறாரு. இந்த பையன் வந்து தேவேந்திர ராஜ் ஒரு நல்ல ஒரு விளையாட்டு வீரர். இப்போ விளையாட்டில் கூட ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மாணவன் இடம்பெற்ற ஒரு அணி வெற்றி பெற்றதுக்காகவே ஒரு சாதிய வன்மம் எப்படி வந்து அங்கே வந்து தென் மாவட்டங்களில் எவ்வளோ அது மூர்க்கமாக கட்டமைக்கப்பட்டிருப்பாங்க. குறிப்பாக வந்து இந்த 1995 நடைபெற்ற தென் மாவட்ட கலவரம்லாம் ஒரு பெரிய கலவரம் நடந்தது 95. அது ஒரு கபடி போட்டியை மையப்படுத்தி தான் வந்து அங்கே அந்த வன்முறை உருவாச்சு. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்ட கலவரங்களை மிகச்சரியாக வந்து எந்த அரசுமே கையாளலை. இதற்கு காரணம் என்ன? அதான் மோதிக்கொள்வது எல்லாமே வந்து தமிழ் சமூகம் தான், மண்ணின் மைந்தர்கள் தான், பூர்வ குடிமக்கள் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இம்மானுவேல் சேகரன் படுகொலையிலிருந்து அந்த படுகொலை நடந்து இன்றைக்கு நிறைய ஆண்டுகள் ஆகிப்போச்சு. ஆனாலும் மோதிக்கொள்வது என்னமோ அந்த தமிழ் சமூகத்துக்குள்ளே தான் வந்து மோதிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு படுகொலைக்கு பிறகு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த பகை வந்து நீடிக்க வேண்டுமா? நீடிக்க தேவையில்லை. படிக்கணும், வேலை வாய்ப்பை நோக்கி நகரணும், அவர்களோட வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக அவங்க வந்து பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. தொடர்ந்து வந்து ஒரு பகை, அந்த பகை வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது. ஒரு படுகொலைக்கு பின்னால் தொடர்ந்து வந்து இந்த இரு சமூகமே ஒன்று சேர முடியாத ஒரு சூழல் வந்து இன்றைக்கு வரைக்குமே தென் மாவட்டங்களில் இருக்குது.
இப்படி வந்து நிறைய அடிக்கிட்டே போகலாம். அந்த 10 ஆண்டுகளில் தென் மாவட்டங்களில் நிறைய படுகொலைகள், குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த இப்போ தேவேந்திரகுல சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டி அதிகமாக படுகொலை செய்யப்படுறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நாங்குநேரியில் அந்த தம்பி சின்னத்துரையும் இந்த தேவேந்திரராஜும் பறையர் சமூகத்தை சேர்ந்த தம்பிங்க தான். அப்போ தென் மாவட்டங்களில் இந்த கூடுதலான சாதிய ஒடுக்குமுறையை அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் இந்த ஆற்று மணலை திருடுறாங்க அப்படின்னு வந்து ஒரு பெட்டிஷன் போட்டதுக்காக படுகொலை செய்யப்பட்டார். இப்போ அரசியல் ரீதியாக சாதி ரீதியாக ஒரு ரவுடித்தனமான ஒரு நடவடிக்கைகள் வந்து தென் மாவட்டத்தில் தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து கொடியன்குளம் கலவரம், தாமிரபரணியில் நடைபெற்ற அரசு பயங்கரவாதம், போடி மீனாட்சிபுரம் கலவரம், அதை பார்த்தீங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து பட்டியல் நீண்டு கொண்டே போகுது. தென் மாவட்ட அதுலேருந்து அப்படியே வந்து இந்த தமிழ் சமூகம் அப்படியே பிரிஞ்சு போச்சு. தேனி போடி கலவரம், 95 நடைபெற்ற கொடியன்குளம் கலவரம் எல்லாமே அரசு பயங்கரவாதம் தான். 99 தாமிரபரணி அது அரசு பயங்கரவாதம் தான். போடி மீனாட்சிபுரம் கலவரம்ன்ற வந்து அரசும் சாதி வெறியர்களும் இணைந்து நடத்தின ஒரு பெரிய ஒரு கலவரம் தான் அது. இப்படி இந்த மாதிரியான ஒரு சூழல் நிலவர காரணத்தினால தான் அப்படியே வந்து அந்த ஒரு சமூகத்துக்குள்ள வந்து ஒரு பெரிய பிரிவினை ஏற்பட்டது. இதுக்கு அதிமுக வந்து ஒரு பெரிய காரணமாக இருந்தது. எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதிமுக வந்து எல்லா சாதிக்கும் வந்து வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. எம்ஜிஆர் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு அதிமுக தொடங்கும் போது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தெற்கே தேவர்கள், வடக்கே வன்னியர்கள், மேற்கே கவுண்டர்கள், இது இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கட்சிகள்லேருந்து நிறைய உள்ள வந்தோடனே அவருடைய மேலாதிக்கத்தை வந்து நீங்க சொல்றது வந்து எல்லாருடைய ஆட்சி காலத்திலையும் நடக்குதே சார். எல்லாருடைய ஆட்சி காலத்திலும் நடக்குது. ஆனால் அந்த தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த தேவர் சமூகம் வந்து பெரிய எழுச்சி பெறதுக்கு, அவங்களுடைய அந்த சாதி மேலாதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு சசிகலா அம்மையார், ஜெயலலிதா தலைமையிலான அந்த அவங்க காம்பினேஷன் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து கை கொடுக்குது. ஆனால் கொடியன்குளம் வன்முறையே அப்படி தான் நடந்தது. கொடியன்குளம் வன்முறையே வந்து அரச பயங்கரவாதம் தானே ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் எல்லாம் கண்கூடாக வந்து நடந்தது தான். இப்படி நிறைய அடிக்கிட்டே போகலாம். நான் என்ன சொன்னேன்னா, பொதுவாகவே வந்து 2 திராவிட கட்சிகளுக்குமே அந்த ஒரு பொறுப்பு இருக்குது. 2 திராவிட கட்சிகள் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறைய சாதிய வன்கொடுமைகள் நடந்துட்டு தான் இருக்குது, மறுக்க முடியாது. இதில் கூட இதில் குறைச்சி நம்ம சொல்லவே முடியாது. 2 கட்சிகளுமே காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எல்லா இப்போ தென் மாவட்டத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா மாவட்டங்களிலுமே இந்த சாதிய வன்கொடுமைகள் வந்து நீக்கமர நிறைந்திருக்கிறது, நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இங்கிட்டு வந்தீங்கன்னா ஆணவ கொலைகள், அந்த இது நிறைய, அது தென் மாவட்டத்தில் அதோட அந்த மாதிரியான ஒரு சூழல் அங்கே கட்டமைச்சிட்டு. இது என்ன அப்படின்னா, ஆளுகின்ற அரசு தென் மாவட்டங்களில் வந்து கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. கடந்த காலங்களில் அவங்க செய்யலை. தொழில் வளர்ச்சி அதை வந்து உருவாக்க வேண்டிய சமூக ஒற்றுமைக்காக பெருசாக வந்து அவங்க நடவடிக்கை வந்து எதுவுமே எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இப்போ திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து நிறைய கிறிஸ்தவ மிஷினரிகள் வந்து திருநெல்வேலியில் நிறைய வேலை செஞ்சாங்க. அங்கே உள்ள மக்களுக்கு வந்து நிறைய கல்வியை கொடுத்தது, வேலை வாய்ப்புக்காக வந்து வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தது, ஒரு உலகளாவிய பார்வையை வந்து கொடுத்தது வந்து கிறிஸ்தவ மிஷினரிகள். இன்றைக்கு அந்த மிஷினரிகளுக்கு வந்து அங்கே வேலையெல்லாம் போச்சு. ஏன்னா அப்படி யாருமே செயல்படுறதில்ல. காரணம் எல்லாமே வந்து கிறிஸ்தவ மிஷினரிகளில் படிச்சுட்டு வந்தவங்க கூட சாதி வெறியனாக இருக்கிறான். படிப்புக்கு வேலை வாய்ப்புக்கு கிறிஸ்தவ மிஷினரியை பயன்படுத்தலாம், கிறிஸ்தவ பள்ளி கல்லூரிகளில் பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் வெளியில் வந்தவுடனே தங்களுக்கான ஒரு சாதிய பின்புலத்தோடு தான் இயங்குறாங்க. இப்போ பள்ளிக்கூட வரைக்குமே இந்த சாதி அடிப்படையில் கயிறை கட்டிக்கிறது, சாதி பெருமை பேசுறது, குறிப்பாக வந்து இந்த தென் மாவட்டங்களில் வந்து நாங்கள் ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை அப்படின்ற அந்த விதை வந்து மாணவர்கள் மத்தியில் ரொம்ப ஒரு ஆழமாக போய் விதைக்கப்பட்டுருச்சு. அதை அங்கே திட்டமிட்டு அந்த சாதியவாதிகள் வந்து அதை செஞ்சுட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்து நிறுத்தணும், இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்றது ஒரு உடனடி சாத்தியம் கிடையாது. கடுமையான தண்டனைகள் கொடுத்தாங்க அப்படின்னா இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இல்லையா சார்? ஏன் வந்து கடுமையான தண்டனைகளை வந்து தமிழ்நாடு அரசு? நல்ல கேள்வி கேட்டீங்க. அதான் நான் ஏற்கனவே அதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு அரசியல் பின்புலம் கிடைச்சி போச்சு. திமுகலையும் அதிமுகலையும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தென் மாவட்டத்தில் ஆதிக்கம் செலுத்துறதுனால அவங்க செய்யக்கூடிய அந்த குற்றங்களுக்கு வந்து பாதுகாப்பாக வந்து இந்த 2 கட்சிகளுமே இருக்குது. இப்போ அதனால் வந்து அவங்க ஈஸியாக வந்து தப்பிச்சுக்கிறாங்க. அடுத்து வந்து கஞ்சா அப்படின்ற ஒரு போதைப் பொருள் தான் அதுக்கு வந்து ஒரு அடிப்படை காரணமாகவும் இருக்குது. தூண்டி விடுறவன் ஒரு பெரிய ஆளாக இருப்பான், அவன் நல்ல மனநிலையில் இருக்க மாட்டான். எல்லா ஊர்லேயுமே வந்து இந்த கஞ்சா வியாபாரம் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியில் ரொம்ப வேகமாக வந்து போயிடுச்சு. கல்லூரி வாசல்லே கஞ்சா விற்றுட்ருக்காங்க. ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க.
பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஒரு போதை உலகத்துக்குள்ள இந்த இளைய சமுதாயம், மாணவர் சமுதாயம் போய் அந்த பிடிக்குள்ள மாட்டுறனால ஈஸியாக சாதியவாதிகள் வந்து இவர்களை கையாளுவதற்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த தேவேந்திர ராஜ் வந்து அரிநாயபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி மாணவன் வெட்டப்பட்டவருக்கு, அந்த மாணவர்கள் வெட்டுவதற்கு அவர்களை பின்னாடி வந்து ஒரு கும்பல் வந்து இயக்கியிருக்கு. வெட்டுங்கடா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி வந்து இயக்கியிருக்கு. எல்லாருமே வந்து இந்த போதை உலகத்துக்குள்ளே இருக்கிறவங்க தான் வந்து இந்த வேலையை செய்கிறாங்க. இப்போ அரசு வந்து ஒரு தீவிரமான நடவடிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் இந்த கஞ்சா உற்பத்தியை வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்கினாதான் இந்த கிரைம் இது போன்ற குற்றங்கள் நடக்கிறதுக்கு வந்து ஏதுவாக இருக்கும். அடுத்து வந்து தென் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எல்லோருமே வந்து அதை கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை, மன்னர் பரம்பரை அப்படின்றது வந்து இப்போ தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களும் வந்து பாண்டிய மன்னர் பரம்பரை அப்படின்றாங்க. அங்கே பார்க்க மறவர்களும் கள்ளர்களும் நாங்களும் வந்து பாண்டிய மன்னர் பரம்பரை அப்படின்றாங்க. அவங்களுக்குள்ள வந்து இது ஒரு பகையாக வந்து உருவாகிட்டு இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு சாதி ஒழிப்புக்கான ஒரு கட்சி தான் இன்றைக்கு வந்து எல்லோருக்குமான பொதுவான அரசியலை பேசிட்டு இருக்கோம். பொதுவான அரசியல் நாங்கள் தான் பேசிட்டு இருக்கோம். தலைவராக தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எதிரிகளையும் வந்து ஜனநாயகப்படுத்துங்க அப்படின்னு தான் தலைவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு சாதி, அதாவது மதமில்லா சாதி இல்லா மண்ணின் மைந்தர்களை வந்து நம்ம உருவாக்குவோம், தமிழ்நாட்டை உருவாக்குவோம். எல்லா சாதியிலையும் வந்து நிலமற்ற ஏழை கூலி தொழிலாளர்கள் இருக்காங்க. எல்லா சாதிகளுக்கும் கல்வி தேவை, எல்லா சாதிக்கும் வேலை வாய்ப்பு தேவை, எம்பவர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. எல்லா சாதிய சமூகத்திலையும் வந்து உழைக்கின்றவருக்கும் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களையும் வந்து எம்பவர் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுக்காக தான் நான் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், அரசமைப்பு சட்டம் வழங்கக்கூடிய அடிப்படை ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எல்லோருக்கும் போய் சேரணும், எல்லோருக்கும் வந்து இந்த சமூக நீதி அடிப்படையில், இடஒதுக்கீடு அடிப்படையில் அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு கிடைக்கணும். இதை நோக்கி தான் தமிழ்நாட்டு இளைஞர்களை வந்து அவர் அணியப்படுத்திட்டு இருக்காரு. இப்போ இந்த வேலையை வந்து நாங்கள் மட்டும் தான் செய்கிறோம். ஒடுக்கப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய இந்த சமூகத்துக்காக போராடக்கூடிய அரசியல் கட்சிகள்லேயே எல்லா சமூக மக்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் ஒரு ஐக்கியம் ஏற்படணும். சாதி மதத்தை கடந்து இது தமிழ்நாடு, நமக்கான நாடு, நமக்கான பூமி, நமக்கான மண், இங்கே எல்லோரும் சமம், எல்லோருக்கும் கல்வி வேலைவாய்ப்பு தேவை, எல்லோருக்கும் வாழ்வாதாரம் தேவை, சட்டம் வந்து எல்லோருக்கும் பொதுவானது, எல்லோருடைய அடிப்படை உரிமைகளும் பாதுகாக்கப்படணும் அப்படின்றத நாங்கள் மட்டும் தான் எஜுகேட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் மற்ற கட்சிகள், ஒரு சாதிய பின்புலம் உள்ள எல்லா கட்சிகளுமே அவங்க சாதி பெருமை பேசிட்டு இருக்காங்க, வன்மத்தை தூண்டிட்டு இருக்காங்க. அரசு வந்து தீவிரமாக சாதி சங்கங்களை வந்து கண்காணிக்கணும், சாதி அடிப்படையில் ஏதாவது வந்து மாநாடுகள் நடத்தினா அதுக்கு வந்து தடை போடணும், சாதி அடிப்படையிலான பெயர்கள் வந்து இருக்கக்கூடாது. குறிப்பாக வந்து பள்ளி கல்லூரிகளில் சமூக நீதி சார்ந்த வகுப்புகள் வந்து நடத்தணும். இதுதான் ரொம்ப அடிப்படையான தேவை. பள்ளி கல்லூரிகளில் சமூகம் சார்ந்த ஒரு அடிப்படையான கருத்துக்களை தமிழ்நாடு அரசு தானே சார் முன்னெடுக்கணும். தமிழ்நாடு அரசு தான் முன்னெடுக்கணும். தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைப்போம். நம்ம ஒரு அறநெறியை போதிக்கக்கூடிய இடமா வந்து பள்ளி கல்லூரிகள் இருக்கணும். வெறுமனே வந்து படிச்சுட்டு போய் நீ வேலைக்கு போ, சம்பாரி, ஒரு பணக்காரனாக மாறு, அப்படிதான் இன்னைக்கு எல்லா கல்வி முறையும் மாறி போச்சு. எஜுகேஷன் அப்படின்றது வந்து நீ வந்து வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சோறு திங்கணும், இதுதான் சொல்லிக் கொடுக்குது. இங்கே வந்து ஒரு மனிதநேயத்தை போதிக்கக்கூடிய, அறநெறியை போதிக்கக்கூடிய அந்த கல்வி முறையெல்லாம் இன்னைக்கு ஒழிஞ்சு போச்சு. நாங்கள் பள்ளிக்கூடத்தில் சின்ன பையனாக படிக்கும்போதெல்லாம் எங்களுக்கு அந்த அறநெறி நூலே இருந்தது. நிறைய நீதி கதைகள் இருக்கும். அறத்தை போதிக்கக்கூடிய, தம்மத்தை போதிக்கக்கூடிய, ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய, பெரியவங்களை மதிக்கக்கூடிய நிறைய கதைகள், நன்னறி நூல்கள், கதைகள் இருக்கும். அந்த கதைகள்லாம் எங்களுக்கு சொல்லுவாங்க. அது ரொம்ப அப்படின்ற ஒரு வகுப்பு அப்பயே இருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு விளையாட்டு பீரியடை கூட வாங்கி, எனக்கு மேத்ஸ் கிளாஸ் இருக்கு, பிடி பீரியடை கட் பண்ணுங்க, நான் கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த அவரை வந்து கடன் வாங்கி கிளாஸ் எடுத்துருக்காங்க. சயின்ஸில் நான் வந்து பாடம் நடத்தி முடிக்க முடியல, அதில் இந்த பிடி விளையாட போக வேணாம் அப்படின்றது தடை செய்யப்பட்டு இன்னைக்கு முழுக்க வந்து வெறுமனே வந்து ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக மாணவர்களை வந்து அப்படியே மாற்றிட்டாங்க. வந்து விளையாட்டுக்காக நேரம் ஒதுக்கப்படுறதில்ல. இந்த பக்கம் பார்த்தா வந்து ஒரு ஒழுக்கம் சார்ந்து, நன்னறி சார்ந்து, அறம் சார்ந்து எதுவுமே வந்து போதிக்கப்படுறதில்ல. அப்போ கமர்ஷியலாக வந்து இவங்களை மாற்றிட்டாங்க. மாணவர் பருவத்திலேயே கமர்ஷியலாக வந்து உங்களுடைய பிரெயினை வந்து மாற்றிட்டாங்க. அதனால தான் இந்தியாவில் வந்து ஒரு சயின்டிஸ்ட் கூட உருவாகலைங்க. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 140 கோடி மக்கள் தொகை இருக்குது. 2வது மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய நாடு. ஏன் ஒரு சயின்டிஸ்ட் உருவாகும்ல இந்தியாவில்? சொல்லுங்க. பக்கத்து நாடு சைனா. உலகத்தில் இன்றைக்கி வந்து நம்பர் 1 வல்லரசு அமெரிக்காவை வாடா பார்த்துக்கலான்னு கூப்பிட்றான். சைனா அங்கேயே போயிடுச்சு. அமெரிக்காவில் நீ சைனாவோட மோதி ஜெயிக்க முடியாது. அவன் இராணுவ வலிமையிலேருந்து எல்லா நாடுகள்லேயும் வந்து
சைனா பஜாரை உருவாக்கி எல்லா அவன் நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய எல்லா பொருட்களையும் கொண்டு போய் உலகம் முழுவதுமே சந்தையை உருவாக்கி அங்கே வியாபாரம் பண்ணி சைனாவே இன்னைக்கு உலகத்தில் நம்பர் 1 மாற்றிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா நம்ம இன்னைக்கு பொருளாதாரத்தை நோக்கி நகரலை. இன்னைக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க, இந்தியா முழுவதும் பெண்கள் எப்படி வச்சுருக்காங்க, எப்படி நடத்தப்படுறாங்கன்னு பாருங்கள். பெண்கள் எப்படி நடத்தப்படுறாங்க, ஒரு பாலியல் சுரண்டலுக்கான ஒரு 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 உயிராக தான் நடத்தப்படுறாங்க. தமிழ்நாட்டை கடந்து வட மாநிலங்களில் போனீங்கன்னா பெண்கள் முழுக்க முழுக்க ஆண்களுக்கு அடிமையானவர்களாக தான் நடத்தப்படுறாங்க. அவர்கள் சுதந்திரமாக சிந்திக்க முடியாது, சுதந்திரமாக செயல்பட முடியாது. ஏன்னா இந்த சமூக கட்டமைப்பு, சாதிய கட்டமைப்பு, பெண்களுக்கு எதிரான கட்டமைப்பு, இதுதான் சனாதனம். இதுதான் மனு தர்மம். இந்த வர்ணாசிரம கோட்பாடு இங்கே முழுக்க முழுக்க மனிதர்களை மூளையை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கு. ஒரு சயின்டிஸ்ட் யாராவது இங்கே உருவாக முடிஞ்சதா? ஒரு சின்ன சின்ன நாடுகளுக்கு ஒரு விஞ்ஞானி உருவாகிறான். ஏன் இந்தியாவில் ஒரு விஞ்ஞானி உருவாகலை? யாருமே கிடையாது. இன்னைக்கு சயின்டிஸ்ட் 4 பேர் சொல்லிக்கலாம். அவன் ஏற்கனவே ஒரு ஃபார்முலாவை வாங்கி தான் அதை ஏதோ ஒன்று டெமோ பண்ணி நானும் சயின்டிஸ்ட் சொல்லிக்கிறான். புதுசாக இன்வென்டர் யார் உருவாயிருக்கா? ஒரு செல்ஃபோனை கண்டுபிடிக்கிறது, கேமரா கண்டுபிடிக்கிறது, கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது, லைட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் ஏன் இந்தியாவில் வரல அப்படின்னா, முழுக்க முழுக்க பள்ளி நாட்கள்லேயே குழந்தை பருவத்திலேயே அவனுக்கு சாதி, சாக்கடைகள், அந்த மாதிரி மூட பழக்க வழக்கங்கள், இதுதான் அவன் மண்ட மொழியில் திணிக்கப்படுது. அப்போ குழந்தை பருவத்தில் அவன் கரெக்ட் ஆயிடறான். பார்த்தீங்கன்னா இப்போ திரிவேணி சங்கம்னு ஒன்று இருந்தது. போய் இந்த கங்கையில் குளிச்சா புனிதம்னு சொன்னாங்க. இப்போ ஆண்டாண்டு காலமாக குளிக்கிறவங்க பூரா என்ன 200-300 வருஷம் உயிரோட வாழ்ந்துட்டாங்களா? அவங்களுக்கு நோய் நொடியே வரலையா? அதை பாருங்கள். இடுப்பளவு தண்ணியில் சிறுநீர் கழிக்கிறாங்க, மலம் கழிக்கிறாங்க, சாக்கடை மாதிரி இருக்குது. அந்த தண்ணீரை அள்ளி தாங்க குடிக்கிறாங்க. அது இந்த நாட்டோட கேவலம். பிரதமரும் போய் நிற்கிறாரு, உள்துறை அமைச்சரும் போய் நிற்கிறாரு. பல கோடி மக்களை ஒரு இடத்துல நிற்க வச்சு சாகடிச்சு ஒரு கேவலத்தை. அங்கே இருக்கக்கூடிய அகோரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வன்முறையில் ஈடுபடுறாங்க. அகோரிகள் வன்முறையில் ஈடுபடுறாங்க. அப்போ இதுதான் அது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எடுத்துக்காட்டு. இந்தியாவுனா இதுதான் அடையாளம். இந்தியா என்றால் சாதி அடையாளம். இந்தியா என்றால் மூட பழக்க வழக்கங்கள் தான் அடையாளம். இந்தியா என்றால் ஏற்றத்தாழ்வு தான் அடையாளம். இந்தியா என்றால் பெண்ணடிமைத்தனம் தான் அடையாளம். குறிப்பா அதுல தமிழ்நாடு தான் முதல் இடத்துல இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சார். இப்போ இல்லை தமிழ்நாடு முதலிடத்துன்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நடக்கிறது ஏன் வெளியில் வருது அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் இங்கே இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறன்ற காரணத்தினால தான் எங்கேயாவது ஒரு சின்ன வன்கொடுமை நடந்தால் உடனே அதை நாங்கள் வெளியில் கொண்டு வந்துடுறோம். இப்போ அங்கே ஸ்ரீவைகுண்டம் அரியநாயகபுரத்தில் நடந்த அந்த ஒரு கொடூர தாக்குதலுக்கு உடனே விடுதலை சிறுத்தைகள் போராடுறாங்க, சாலை மறியல் நடத்துனாங்க. அங்கே ஐயாசாமி புல்லட் ஓட்டின கை வெட்டப்பட்ட பிறகு அங்கே போராட்டம், சிவகங்கையில் மானாமரியாதை போராட்டம் நடத்துகிறோம். நாங்கள் மதுரையில் ஒரு புல்லட் பேரணியில் நாங்கள் போய் கலந்துக்கிட்டு அதுக்கு எதிர்வினை தெரிவித்தோம். அது கண்டன குரல் எழுந்தது. ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், நிறைய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அது மாதிரி சின்னத்துறை வெட்டப்பட்ட போது, அவன் தங்கை வெட்டப்பட்ட போது தலைவர் எழுச்சி தமிழர் திருநெல்வேலிக்கே போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்போ தமிழ்நாட்டில் எந்த மூலை முடுக்கு, அது வடமண்டலமாக இருந்தாலும் சரி, மேற்கு மண்டலமாக இருந்தாலும் சரி, தென்மண்டலம், கிழக்கு டெல்டா பகுதி, எங்கே சாதிய வன்கொடுமை நடந்தாலும் விடுதலை சிறுத்தைகள் ஃபர்ஸ்ட் களத்துக்கு போயிடுறோம். அதை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துகிறோம், ஊடக வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துடுறோம், வழக்கு போட சொல்லி குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ்நாட்டில் நிறைய சாதி கொடுமைகள் நடக்கிற மாதிரி பிற மாநிலங்களில் நடக்காத மாதிரி ஒரு இது வெளியில் தெரியுது. பிற மாநிலங்களில் எல்லா இடத்துலையும் நடக்குது, இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அங்கே வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் இல்லை. அதை வெளியில் ஏன்னா நிறைய கிராமங்களில் ஒரு சாதி ஒடுக்குமுறை நடந்துச்சுன்னா காவல் நிலையத்திலே போய் புகார் கொடுக்க முடியாது. காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா மேலும் அடிப்பான், மேலும் ஒடுக்குமுறை செய்வான். அடிச்சானா அடி வாங்கிட்டு இருக்கணும், ரேப் பண்ணால் அதை மூடி மறைக்கணும். நிறைய நடக்குது. வட மாநிலங்கள்லாம் பார்த்தா குக்கிராமங்களில் பாலியல் வல்லுறவு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, படுகொலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை போய் அழுது ஒப்பாரி வச்சு தூக்கி போச்சுட்டு போகிறாங்களே தவிர யாரும் எடுத்து கொண்டு போய் வெளி உலகத்துக்கு சொல்கிறதில்ல. இன்றைக்கி கையில் செல்ஃபோன் இருக்கனால தான் அங்கங்கே நடக்கிற வன்கொடுமைகள் வெளியில் வருது. முன்னாடிலாம் வெளியில் வரவே வராது. எங்கேயாவது ஒரு காலகட்டங்களில் ஹிந்துவில் ஒரு 2 வரி போடுவாங்க. ஊப்பியில் ஒரு அட்ராசிட்டி, பீகாரில், அப்படி ஹரியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வரியில் போடுவாங்க. பெருசாக தெரியாது. அவ்வளோ வன்கொடுமைகள் காலங்காலமாக பல 100 ஆண்டுகளாக இந்திய சமூகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக அவ்வளோ வன்முறைகள் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலுமே இல்லை, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியல. இன்னைக்கு இந்த ஊடக வளர்ச்சினால, சமூக ஊடக வளர்ச்சினால அது வெளியில் தெரியுது. அது அந்த குற்றத்தை செய்கிறவனே கூட அதை பெருமையாக எடுத்து வெளியில் விடுறான். நான் அடிக்கிறேன், நான் மிதிக்கிறேன்,
நான் கொலை செய்கிறேன் அப்படின்றத எடுத்து வெளியில் வர்றான். அது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சார், இப்போ நீங்களே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அதிமுக ஆட்சி காலத்துலாம் தென் மாவட்டங்கள்ல இந்த மாதிரியான இது வந்து அதிகரித்திருக்கு அப்படின்னு. மற்ற கட்சிகள்ல வந்து அப்படி பார்த்தா பறையர்கள் இல்லையா? பறையர்களுக்கு ஒன்று அப்படின்னா பறையர்கள் தான் வந்து கேட்கணுமா? ஏன் ஆட்சி அதிகாரத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இதை கேட்கக்கூடாது அப்படின்ற கேள்வி அப்படின்ற விமர்சனமும் அதிகமா எழுதிருக்கு. இது எப்படி பார்க்க? ஆட்சி அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வருவாய்த்துறை எடுத்துக்கலாம். வருவாய்த்துறையும் காவல்துறையும் தான் பொறுப்பு. சமூகத்தில் என்ன நடந்தாலும் சரி, மக்களை பாதுகாக்கக்கூடிய இடத்துல, மக்களுக்கு வந்து பணிவிடை செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்காங்கன்னா காவல்துறையும் வருவாய்த்துறையும் தான். இவர்களுக்கு சமூகம் சார்ந்த அறிவே கிடையாது, சமூகம் சார்ந்த பார்வையே கிடையாது. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அது மேலோட்டமாக பார்க்குறாங்க. பிரச்சனையா, ரைட், யார் குற்றவாளி, எஃப்ஐஆர் போடு, அதோட போலீஸோட வேலை முடிஞ்சு போகுது. ரெவன்யூட வேலை இழப்பீடு கொடுத்துட்டு முடிச்சுக்கிறாங்க. இதோட பின்னணி இருக்குது, சமூகம் சார்ந்த பின்னணி இருக்குது. இப்போ காலங்காலமாக வந்து விளிம்புநிலை சமூகத்தை சார்ந்தவன் தன் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறைக்கு எதிராக போராட்டம் நடத்தும் போது, எதிர்வினை செய்யும்போது இவனை வந்து பிரைமரி குற்றவாளியாக வந்து அரசு கருதுது. காவல்துறை ஒழுங்காக இருந்தால் எங்கேயுமே குற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. காவல்துறை சரியில்லை. முழுக்க காவல்துறை சாதி வெறியர்களின் கட்டுப்பாட்டில் இருக்குது. நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன். எந்த காவல் நிலையத்தில் வந்து பாதிக்கப்பட்ட போய் கொடுத்த உடனே எஃப்ஐஆர் போடுறீங்க? சாதி அடிப்படையில் நீங்கள் இப்போ காவல்துறையுடைய ஒரு காவல் நிலையத்தில் என்ன நடக்கணும் அப்படின்னு நான் அப்படியே விரிவாக சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்கங்க. இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களை விடுங்க, அப்படியே சென்னையை தாண்டிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தன் பாதிக்கப்பட்டவன் அடி வாங்கி வெட்டுப்பட்டு காயங்களோடு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தான் அப்படின்னா, அவன் யார், அவன் பேர், அவன் எந்த தெரு, யாருக்கு எதிராக புகார் கொடுக்குறான்னு பார்ப்பாங்க. வேற சாதிக்காரனை வெட்டிட்டான், என்னை அடிச்சிட்டான், என்னை துன்புறுத்திட்டான், பாருங்க ரத்தம் ஒழுகுது அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் போடவே மாட்டாங்க. ஒரே சாதிக்குள்ள கலவரமா, ஒரே சாதிக்குள்ள அடிதடியா, ஒரே சாதிக்குள்ள பிரச்சனையா, ஒரே சாதிக்குள்ள வெட்டிட்டானா உடனே எஃப்ஐஆர் போட்டு குற்றவாளியை பிடிச்சி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அடித்தவன், வன்முறையில் ஈடுபட்டவன் வேற சாதிக்காரனாக இருந்தால் அவளை சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணி, என்னைக்குமே இவன் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவனை போய் அடிச்சிட்டான், வெட்டிட்டான், அவனை துன்புறுத்திட்டான், வன்முறையை வந்து இது பண்ணிட்டான், அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கணும் ஒரு காவல் நிலையத்தில் சொல்லுங்க. எங்கேயுமே அப்படி கிடையாது, நடந்தே கிடையாது. அவன் இந்த குற்றவாளியை தப்பிக்க விடுவாங்க. தகவல் போயிடும், நீ இவனை அடிச்சியா, அவன் பின்னாடி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது, அந்த சமூகத்தை சேர்ந்த நிறைய பேர் வழக்கறிஞர் வருவாங்க, முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, போராட்டம் நடத்துவாங்க, அதனால் 10 நாள் தலைமறைவாருன்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்தே அந்த குற்றவாளிக்கு வந்து தகவல் போயிடும். அவன் வீட்டில் படுத்து கிடப்பான், சொந்தக்காரங்க வீட்டில் படுத்து கிடப்பான், அவனை அரெஸ்ட் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் நெருக்கடி கொடுத்த பிறகு தான் அவன்கிட்ட அடித்தவன்ட்டே ஒரு கவுண்டர் பெட்டிஷன் வாங்குவாங்க. நீ அடிச்சுட்ட, வெட்டிட்ட, வன்கொடுமை செஞ்சுட்ட, கொலைவெறி தாக்குதல் நடத்திட்ட, இருந்தாலும் அவன் மேலே நீ ஒரு பெட்டிஷன் கொடு, 2 பேர் மேலே கேஸ் போடுறோம். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காவல் நிலையங்களையும் நடந்துட்டு இருக்கு. அதுதான் நடக்குது. இது சவாலாகவே சொல்கிறேன், அரசுக்கு சொல்கிறேன். காவல்துறை அதிகாரிகள் இதை பார்ப்பாங்க, பார்த்தா கூட வந்து இது பொய்னா என் மேலே வழக்கு போடட்டும். எல்லா காவல் நிலையத்திலும் இதுதான். ஒரு காவல் நிலையத்தில் எஸ்பிசின்னு ஒருத்தர் இருப்பாருங்க. எஸ்பிசிஐடிக்கு தெரியாமல் அந்த ஊரில் எந்த குற்றமும் நடக்காது. அந்த ஊரில் யார் கஞ்சா விற்கிறா, எவன் வந்து சாராயம் விற்கிறான், எங்கே வந்து விபச்சாரம் நடக்குது, எவன் கிரிமினல் குற்றவாளி, எவன் செயின் இருக்கிறான், எவன் வந்து வழிப்பறிகள் நடத்துகிறான், எல்லாமே அந்த எஸ்பிசிஐடிக்கு தெரியாமல் இருக்காது. யார் சாதி சங்கம் நடத்துகிறா, எவன் அந்த கட்சியில் முக்கியமான ஆள் அந்த ஊரில், எல்லாமே எஸ்பிசிஐடிக்கு அப்படியே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பான். ஒவ்வொரு காவல்துறைக்கு பின்னாடி அரசு தானே சார் இருக்கு. அப்போ அரசே தூண்டுதலாக இருக்குன்றீங்களா? இல்லை, காவல்துறை வந்து ஒரு அட்டானமஸ் பாடின்னு சொல்லிக்கலாங்க. அது வந்து ஒரு முதலமைச்சரோட கட்டுப்பாட்டில் இருந்தால் கூட அது தனிச்சு முடிவு எடுப்பாங்க. ஏன்னா அந்த காவல்துறைக்கு இருக்கக்கூடிய சுப்ரீம் பவர் அப்படி. ஜெயலலிதா ஆட்சி காலத்துலேயும் வந்து ஜெயலலிதாவை மீறி வன்கொடுமை நடத்தினாங்கல்ல. இப்போ இங்கே நம்ம தருமபுரியில் 3 கிராமங்களை எப்படி எரிச்சு சூறையாடினாங்க சாதி வெறியர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்தவங்கலாம். அது வேடிக்கை பார்த்து காவல்துறை 6 மணி நேரம் காவல்துறை நின்று வேடிக்கை பார்த்து, அவங்க டீ வாங்கி கொடுக்காத குறை தான். காவல்துறை கண்முன்னே 6 மணி நேரம் 3 கிராமங்களில் வீட்டுக்குள்ளே புகுந்து, இளவரசன் திவ்யா காதல் விவகாரத்தில் வீடுகளில் ஒவ்வொரு வீடாக புகுந்து பீரோவை உடைச்சி, பீரோவில் இருந்த நகை பணம் எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு ஆட்டையை போட்டு எரிச்சாங்க. 3 கிராமங்களை எரிச்சு சூறையாடினாங்க. காவல்துறை வேடிக்கை தான் பார்த்துச்சு. ஏன் ஒரு லத்தி சார்ஜ் கூட பண்ண முடியல, ஒரு கண்ணீர் போக கொண்ட கூட வீசி சாதி வெறியர்களை விரட்டி அடிக்கல. இது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்படி சொல்லலாம், எல்லா ஆட்சி காலத்தையும் நடக்குது.
அது காவல்துறை தனியாக இயங்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வேங்கை வயல் விஷயத்தில் வந்து அவங்க வந்து காவல்துறை ஒரு இது ஃப்ரேம் பண்ணுறாங்க. எப்படி? எப்போதுமே காவல்துறையும் வருவாய்த்துறையும் இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக இதர இடைநிலை சமூகத்தை வந்து ஒரு குற்றவாளியா என்னைக்குமே நிறுத்தின வரலாறே கிடையாது. குற்றவாளி யாருன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க. வேங்கை வயல்ல இவன் மேல சந்தேகம் இருக்கு, இவன் தான் அந்த மலத்தை கலந்துருப்பான், அதுக்கான காரணங்கள்லாம் இருக்கு, அவனை விசாரிங்க அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லும்போது காவல்துறை ஒன்றும் பெருசாக வந்து பண்ணல. ஏன்னா அது அவன் வேற ஒரு சமூகம். என்னைக்குமே தலித்துகளுக்கு ஆதரவாக நான் தலித்தை வந்து அரசு பகைச்சுக்கொள்ளே பகைச்சிக்காது, எப்பவுமே பகைச்சிக்காது. எஸ்சிக்காக பிசியை அரசு பகைத்து கொள்ளாது, காவல்துறையும் வருவாய்த்துறையும் பகைத்து கொள்ளாது. குற்றம் பாதிக்கப்பட்ட மேலேயே வந்து குற்றவாளியாக்குறது தான் அரசு. இதுதான் அரச பயங்கரவாதம். முதலமைச்சர் சீட்டில் யாரும் வரலாங்க, அது ஒரு டெம்பரவரி தான். 5 வருஷம் இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு, அதுக்கு முன்னாடி எடப்பாடி இருந்தார், ஜெயலலிதா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, கலைஞர் இருந்தாங்க, அது மாறி மாறி வருவாங்க. ஆனால் காவல்துறை ஒரு இண்டிபெண்ட்டாக இயங்கிட்டே இருக்கும். இன்றைக்கு இந்த சனாதனத்தின் அந்த விதைகள் வந்து அதிகமாக விதைக்கப்பட்டு காவல்துறையிலையும் சரி வருவாய்த்துறையும் சரி இந்த சாதியவாதிகள் சனாதன புத்தியோடு ரொம்ப வேகமாக வேலை செய்கிறவங்க அந்த எண்ணிக்கை வந்து கூடிருச்சு. அதை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. அதை வந்து முதலமைச்சர் நினச்சா கூட, எந்த ஆட்சி நினச்சா கூட ஒன்றுமே செய்ய முடியாது. முதலமைச்சர் சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இரும்பு கரம் கொண்டு ரொம்ப தீவிரமாக வந்து ஒரு எமர்ஜென்சி பீரியடில் வந்து ஒரு அரசு எப்படி செயல்படுமோ அப்படி செயல்பட்டால் தான் இது போன்ற ஆட்களை வந்து களை முடியும். இப்போ ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு மசோதா கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட நிலையில வந்து இப்போ முதல்வர் அவர்கள் தான் அந்த சிறப்பு மசோதா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ வரைக்குமே இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் இப்போ தேவேந்திரனை கூட வந்து முதல்வர் அவர்கள் சார்பில் ஒரு அமைச்சர் கூட போய் பார்க்கலையே சார், இதற்கெல்லாம் என்ன காரணமா? இல்லை, அதெல்லாம் வந்து ரொம்ப சரியான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. அதை வந்து இந்த உங்கள் கேள்வி அப்படியே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இது வந்து அவரே வந்து விடை சொல்லட்டும். ஏன்னா கொடூரமாக வந்து வெட்டப்பட்டு ஒரு பையன் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஒரு அரசு தரப்பில் போய் ஒரு அமைச்சர் போய் பார்த்தா கூட ஒரு பயம் இருக்கும். ஒரு காவல்துறை வந்து ஒரு அந்த குற்ற பின்னணியில் உள்ளவர்களை வந்து யாராவது வந்து தப்பிச்சு போயிடக்கூடாது, ஒரு 10 பேர் காரணம்னா 10 பேரையும் வந்து கைது பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். அது வந்து சரியான கேள்வி தான். அது ஏன் அப்படின்றது போகாது கண்டிக்கத்தக்கது தான். எதற்காக அந்த சிறப்பு மசோதா வேண்டாம் அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொன்னாங்க சார்? அது என்ன அப்படின்னா, அதான் நான் சொன்னேன்ல, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்குது. அவங்கெல்லாம் வருத்தப்படுவாங்கல்ல. இது ஒரு தவறான பிம்பம் அப்படிங்க. இது ராமதாஸ் பண்ண பெரிய அயோக்கியத்தனம். இந்த சாதி மறுப்பு திருமணம், காதல் திருமணம் இன்றைக்கி தான் நடக்குதா? இப்போ தான் உருவாகுதா? அது மனித குலம் தோன்றிய காலத்திலிருந்து நடக்கிறதானுங்க. காலங்காலமாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த சாதி அமைப்பு உருவான காலத்திலிருந்து சாதி விட்டு சாதி காதலிப்பதும் திருமணம் பண்ணுவதும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கே நடக்கலை? இங்கே வந்து புனிதமான சாதின்னு எதுவுமே கிடையாதுங்க. என் சாதி புனிதம்னு சொல்லிட்டு எவனாலையும் வந்து நெஞ்சை தூக்கி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் இப்போ நூற்றுக்கணக்கான சாதிகள் இருக்கலாம். நான் ஆண்ட பரம்பரை மன்னர் பரம்பரை சொல்லலாம். எவனாவது ஒருத்தன் என் சாதி புனிதமான சாதின்னு நெஞ்சை நிமித்து சொல்ல முடியுமா? எல்லா சாதியிலும் கலப்பு இருக்குல்ல, ஜீன் மாறி போச்சுல, ரத்தம் கலந்துட்டு இருக்குல்ல. எப்படி வந்து தெரிஞ்சு இப்போ காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறது, தெரியாமல் எவ்வளோ வந்து சேர்க்கை இருக்குல்ல, அது மூலமாக எத்தனையோ குழந்தைங்க பிறந்துட்டு தான் இருக்கு. சாதி விட்டு சாதி சேர்க்கைகள் நடந்துட்டு தான் இருக்கு. கள்ளத்தனமா அதில் குழந்தைகள் பிறக்கலையா? அப்போ யாருமே என் சாதி புனிதமான சாதி, என் சாதிக்கான ஜீன் வந்து ஒரிஜினல்னு சொல்லவே முடியாது. எல்லா சாதிகள்லையும் கலப்பு இருந்துட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டே இருக்குது. தினந்தோறும் எவ்ரிடே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்புறம் எங்கே உனக்கு வந்து சாதி பெருமை இருக்குது? ஏன் நீ வந்து நெஞ்சு தூக்குற? பியூரிஃபைன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இன்றைக்கி எதுவுமே பியூரிஃபை கிடையாதுங்க. கலப்பு இல்லாமல் எதுவுமே கிடையாது. இயங்கியல் தத்துவமும் கலப்பு தாங்க இயங்கியல் தத்துவம். ஒரு பொருள், அதாவது ஒரு செயல்பாடு வந்து வெற்றிகரமாக நடக்குது அப்படின்னா அது வந்து சேர்க்கை தான், பன்மை தான் வெற்றி பெறும். ஒருமை வந்து ஒருமை என்பது பிணத்துக்கு சமம், உயிரற்றது. ஒருமை என்பது உயிரற்றது. பன்மை தான் ஆக்கப்பூர்வமானது. உலகம் வந்து எல்லா நிலைகளிலும் பரிணாம வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா அது பன்மைத்துவம் தான், சேர்க்கை தான், ஒன்றோடு ஒன்று கலப்பது தான். இவங்க அப்படி பேசுகிறாங்கன்னா பிற்போக்குவாதிகள். அரசே வந்து நான் தான் சொன்ன மாதிரி தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு சாதி, அதாவது எப்படின்னா அவங்க சாதி மேலாதிக்கத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அவர்கள் கையிலே கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் தான். அரசியலில் அவங்க வந்து ஆதிக்கம் பண்ணுறாங்க. எல்லா கட்சிகளிலுமே திமுக மட்டும் இல்லை, நீ காங்கிரஸ் எடுத்துக்கங்க தென் மாவட்டங்களில்,
குறிப்பாக வந்து இன்னைக்கு பாஜக யார் போய் சேர்றா? பாஜக அவங்க தானே சேர்றாங்க தென் மாவட்டங்களில். பாரதிய ஜனதா கட்சி தமிழ் சமூகத்துக்கு எதிரான கட்சி, பெரும்பான்மை இந்துக்களுக்கு எதிரான கட்சி. அந்த சமூகம்லாம் வந்து கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேறி வரணும்னு விரும்பாத ஒரு கட்சி தான் பாரதிய ஜனதா. இடஒதுக்கீடே கூடாது, யாரும் படிக்கக்கூடாது, அந்த ஒரு இப்போ பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் விவசாயம் பார்க்கணும், தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூலிகளாக இருக்கணும், மேம்பட்ட அதாவது வந்து பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாட்டை ஆளணும். இதுதான் வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஃபார்முலா. அப்படிதான் இருந்தது. பார்ப்பனர்கள் மட்டும் கல்வி, அவங்களுக்கு கல்வி வேலைவாய்ப்பு அரசின் எல்லா துறைகளிலும் அவங்க மேலாதிக்கம் செலுத்துவாங்க. பேக்வர்டு கிளாஸாக இருக்கக்கூடியவங்க ஒன்று விவசாயம் செய்யணும் அல்லது வணிகம் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும். வியாபாரியாக மாறு அல்லது விவசாயம் பண்ணு, நீ படிக்க வராத. இது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்குங்க, நீ லேபராரு, கூலியாரு. இந்த ஸ்ட்ரக்சர் இருப்பாருங்க, இந்த ஸ்ட்ரக்சரை தான் வந்து அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. அப்போ இப்போ ஒருத்தர் ஊரில் பண்ணையாராக இருப்பான், கையெழுத்து போட தெரியாது. இன்றைக்கி அவன் பிள்ளை தான் இன்றைக்கி தான் படிச்சிருப்பாங்க, படித்து ஐடி கம்பெனியில் வளர்த்துட்டு இருப்பான். ஆனால் அப்பாவுக்கு வந்து கையெழுத்து போட தெரியாது. கேட்டால் ஊரில் நான் பண்ணையாரு, எனக்கு 100 ஏக்கர் இருக்குது 200 ஏக்கர் இருக்குன்னு பேப்பர் வாசிக்க தெரியாது. தபால்காரன் வந்து தபால் கொண்டு வந்தால் எப்பா படித்து சொல்லு அப்படின்னு வாங்க. படிக்க தெரியாதுங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்பு 200 ஆண்டுகளுக்கு முன்பு யாருக்கு கல்வி இருந்தது? நான் வந்து ஜமீன் பரம்பரைன்னுவான், கல்வி இருக்காது. கை நாட்டை வைப்பான் வெள்ளைக்காரன்ட்ட, கை நாட்டை வச்சாங்க. பழைய சினிமாக்கள்லேயே அது வந்து சான்றா வந்திருக்கு. நிறைய படங்களில் அது காட்சியாகவே எடுத்திருக்காங்க. ஊரில் பெரிய பண்ணையார் முண்டாசு கட்டியிருப்பான், குதிரை வண்டியில் போவாங்க, பின்னாடியே 4 பேர் இப்படியே குறைய பிடிச்சிட்டு ஓடுவாங்க. ஆனால் வெள்ளைக்காரன் முன்னாடி போய் கையை கட்டினிப்பான், கையெழுத்து போனால் கையெழுத்து போட தெரியாது, அந்த கை நாட்டு வைக்கிறேன் அப்படின்வான். இதுதான் உண்மை. அப்போ இன்றைக்கி அதெல்லாம் தகர்க்கப்பட்டு எல்லோருக்கும் கல்வியும் வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா அம்பேத்கர் உருவாக்கி கொடுத்த சட்டம், சமூக நீதிக்காக எத்தனையோ தலைவர்கள் போராடின ஒரு மாற்றம் தான். இன்றைக்கி அதில் வந்து பாஜக மண்ணெல்லி போடுது. உன்னை மறுபடியும் வந்து கூலியாக மாற்ற விரும்புது. மறுபடியும் நீ விவசாயம் மட்டும் பாரு, படிக்காத, டாக்டருக்கு படிக்காத, இன்ஜினியரிங் படிக்காத, நீ வந்து ஜட்ஜாக வராத அப்படின்னு சொல்லி வந்து பாஜக வந்து பெரிய இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா வந்து நடைமுறைப்படுத்துது. இவங்க இந்து வெறியில் ஓடி போய் சேர்றாங்க. இவ்வளோ வருஷமாக வந்து இந்துவா இல்லையா நீ? இவ்வளோ வருஷமாக உன்னுடைய வழிபாட்டு உரிமை பாதுகாக்கப்படலையா? உன்னை யார் கோயிலுக்கு போவேனான்னு சொன்னால்? எல்லா கோயிலும் இழுத்து பூட்டிட்டாங்களா நாட்டில்? உன்னுடைய வழிபாட்டு உரிமையில் உனக்கு இந்து அடையாளத்தை யார் இங்கே மாற்றினா? எதுவுமே மாறலையே. அவன் அரசியலுக்காக, அவனுடைய வந்து மேலாதிக்கத்திற்காக, ஆர்எஸ்எஸ் உடைய செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுக்காக அவன் வந்து உன்னை இந்து வெறின்னு வந்து உன்னை உருவாக்குறான். நீ ஏன் அதுக்கு போய் வந்து ஆளாகிற? ஏன் சனாதன கோட்பாட்டை நீ ஏற்றுக்கிற? ஏன் சாதி வெறி நான் மாறுற? ரொம்ப கொடூரமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. சரிங்க சார், இந்த மாதிரியான சம்பவம் நடந்தால் முதல்ல வந்து களத்தில் நின்று ஸ்ட்ராங்காக வந்து களத்தில் இருக்கிறது முதல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் கட்சி. முன்னாடி இருந்த வேகம் வந்து இப்போ இல்லை, ரொம்ப சாஃப்ட் ஹேண்டலிங்காக இருக்குது உங்களுடைய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கிறாங்களே, இது எப்படி பார்க்குறீங்க? எங்கே நாங்கள் சாப்பிட்டா இருந்தோம்? நாங்கள் வந்து இன்றைக்கி ஆளுங்கட்சியில் கூட்டணியில் இருந்தால் கூட நாங்கள் தான் தமிழ்நாட்டில் அதிக போராட்டங்கள் நடத்திடுறோம். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய போராட்டத்துக்கே வந்து இப்போ பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக போராடல, அல்லது திமுக அணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் போராடலை. ஒப்பீட்டளவில் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் நாங்கள் நிறையா போராட்டத்தை நடத்திட்டே இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி அப்படின்னா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சாதி ஒழிப்பு தான். சாதி ஒழிப்புக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பேர் இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தன்னுடைய வாழ்நாளை ஒரு சாதி ஒழிப்பு போராளியாகவே, சமூக நீதி போராளியாகவே தன்னை களத்தில் வந்து அவர் வந்து முன்னிறுத்திட்டு இருக்காரு. அதற்காக தான் அந்த பயணம். இன்றைக்கி கூட வந்து திருநெல்வேலி, டெல்லியிலேருந்து வந்தோடனே காலையில் விமானத்தை பிடிச்சி மதுரைக்கு போய், மதுரையிலேருந்து திருநெல்வேலியில் போயிட்டு அந்த வெட்டுப்பட்ட அந்த தம்பியை வந்து தேவேந்திர ராஜை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அரசியல் அதிகாரம் அப்படின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு இலக்காக இருந்தால் கூட வெறுமனே அரசியல் அதிகாரத்தை போய் எட்டி பிடிச்சிட முடியாது. சாதி ஒழிப்பு அரசியலை முன்னிறுத்தி சாதி ஒழிப்பு களத்தில் இந்த விளிம்புநிலை சமூகத்தை அணியப்படுத்தி இந்த சமூகத்திற்கு ஆதரவாக பிற சமூகத்தைச் சேர்ந்த ஜனநாயக சக்திகளை வந்து ஒருங்கிணைச்சாதான் அந்த அரசியல் அதிகாரம் அப்படின்றத வந்து நம்ம எட்டி பிடிக்க முடியும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ சாதி ஒழிப்பை நாங்கள் கை விட்டோம்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து உயிரோட்டமே கிடையாது, உயிரோட்டமாக இருக்க முடியாது. எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரைமரி ஒர்க்கு, பிரைமரி அஜெண்டா என்ன? முதல் காரணமே, முதல் வேலை திட்டமே சாதி ஒழிப்புக்கான அரசியல் தான். இப்போ சாதி ஒழிப்புக்கான வேலை திட்டம் அப்படின்றது வெறுமனே அம்பேத்கர் வாழ்க, தந்தை பெரியார் வாழ்க, கார்ல் மார்க்ஸ் வாழ்க, எழுச்சி தமிழர் வாழ்கன்னா சாதி ஒழியாது. சாதி ஒழிப்புக்கு ஒரு அரசியல் நடவடிக்கை தேவைப்படுது. இப்போ சமூகத்தில் எல்லா நிலைகளிலும், எல்லா களங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் பங்களிப்பு செஞ்சாதான்
சாதி ஒழிப்புக்கான அந்த சாத்தியம் வந்து ஓரளவுக்கு நடைபெறும். அந்த கிரிப்னஸை வந்து தளர வைக்கிறது. இப்போ நீங்க தான் சார் சொன்னீங்க ஒருமையில இருந்தா வந்து ஒரு செயலை வந்து செஞ்சு முடிக்க முடியாது, பன்மையா இருந்தா தான் செய்யணும். இப்போ நீங்க கூட்டணியில பன்மையா தான் இருக்கீங்க, நீங்க நெருக்கடி கொடுத்தா அவர்கள் செஞ்சுதானே ஆகணும். ஏன் அந்த நெருக்கடியை வந்து நீங்க கொடுக்க மாட்டீங்க? யாருக்கு? திமுக அரசுக்கு. நாங்க வந்து நெருக்கடி கொடுக்காத நாளே இல்லை. அப்ப ஏன் அவங்க செய்ய மாட்டேங்காங்க? உங்களுடைய இதை வந்து அவங்க ஏத்துதானே அதுதான் ஆகணும். இது. இப்போ என்னன்னா, ஆளுகின்ற அரசுக்கு வந்து நாங்க வைக்கிற கோரிக்கை மட்டுமே வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் வந்து பல விஷயங்களை யோசிப்பாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா மற்றவங்க யாரும் எதிராக பார்ப்பாங்களோ, எதிராக பேசுவாங்களோ, விமர்சனம் பண்ணுவாங்களோ, நெருக்கடி கொடுப்பாங்களோ அப்படின்ற தயக்கம் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் அதையும் கடந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி திமுக அரசு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ தாழ்த்தப்பட்டவருக்கான ஒரு ஆணையம், எஸ்சிஎஸ்டி ஆணையம் ஸ்டேட்டுக்குன்னு ஒன்று உருவாக்கப்பட்டது. இப்போ நம்ம தான் வந்து நம்ம கொடுத்த அழுத்தம் தான் தொடங்கியிருக்காங்க, அது நடத்தியிருக்காங்க. இப்போ அங்கே இப்போ பாதிக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் அந்த ஆணையம் போய் எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணி நிறையா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து எப்படின்னா, இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள். எனக்கு தெரிஞ்சவரை அவர் தனிப்பட்ட முறையில் இந்த சாதி ஒழியணும், எல்லோரும் சமத்துவமாக வாழணும், இந்த சாதி பாகுபாடு முரண்பாடுகள் இருக்கக்கூடாதுன்னு விரும்பக்கூடிய ஒரு நல்ல மனிதர் தான். அவருக்கு அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களே வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவர் தான். சாதி ஒழிப்பில் அவருக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியோட தலைவராக இருக்கிறார். அந்த கட்சிக்கு எல்லா சாதிக்காரங்களும் அந்த கட்சியில் இருக்கிறாங்க. இப்போ அவர் தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்தவர்கள் சாதியற்றவர்களா அப்படின்னா இல்லை. இது அதிமுகவும் பொருந்தும். அதிமுகவும் அதுதான். அதிமுகவுடைய தலைமை என்ன நினைக்கும்? நமக்கு எல்லா சாதியும் ஆதரவு தேவை, நம்ம அப்போ தான் முதலமைச்சர் ஆக முடியும் அவன் நினைப்பார். ஆனால் அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க சாதி வெறியர்களாக இருக்க தானே செய்வாங்க. ஒரே கட்சிக்குள்ளே இவன் மேலே வந்துடக்கூடாது, இவன்லாம் கீழே தான் இருக்கணும், இவன் போஸ்டர் ஓட்ட தான் லாய்க்கு, கோஷம் முறை தான் வச்சுருக்கணும், இவன் வந்து மாவட்ட செயலாளர் வந்துடக்கூடாது, அதிகார துணைக்கு வந்துடக்கூடாது. அந்த எண்ணம் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளில் இருக்க தான் செய்யுது. பவர் பாலிடிக்ஸு, சாதி அடிப்படையிலான பவர் பாலிடிக்ஸ் வந்து அங்கே இருக்க தான் செய்யுது. இப்போ இதை வந்து அவங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல அந்தந்த கட்சி தலைமை இருக்குது. அந்த நெருக்கடி வந்து இப்போ மு க ஸ்டாலினுக்கு இருக்குது. அதனால தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து வைக்கக்கூடிய முழுமையான கோரிக்கையை அவங்களால வந்து பெருசாக எடுத்துக்க முடியல. ஆனால் செய்யணும். அதான் ஜனநாயகம். செய்வதுதான் ஜனநாயகம், செய்வதுதான் சமூக நீதி, செய்வது தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் தலைவருடைய பிறந்த நாளில் 60வது மணி விழாவில் வந்து கலந்துக்கிட்டு, திருமாவளவன் அவர்களே, அன்பு சகோதரர் திருமாவளவன் அவர்களே, நான் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிறேன் அப்படின்னா என்ன அந்த நாற்காலி நீங்கள் தான் அமர வச்சுருக்கீங்க, அதுக்கு நான் நன்றி கடன் பட்டவன்னு அவரே சொல்லியிருக்காரு. இன்றைக்கு திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இல்லை அப்படின்னா திமுக கூட்டணியே இல்லை. திமுக கூட்டணி இல்லை, நாங்கள் வெளியேறினா திமுக கூட்டணி காலியாயிரும். அந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டணியை பாதுகாத்து, கூட்டணியோடு இணங்கி, சமூக நீதிக்காக, மதவாத சக்திகளை எதிர்த்து நிற்பதற்காக திமுகவோடு நாங்கள் பயணிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து உணர்ந்து விடுதலை சிறுத்தைகள் வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும், மக்களுக்கான கோரிக்கைகளை இந்த அரசு வந்து செஞ்சு கொடுத்தா நல்லது தான். காலமாக இருக்கக்கூடிய சாதிய அரசியலை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி சார். நன்றி.